அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ரோடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் அண்ட் ப்ளூ எல்லாமே நம்மளுடைய அப் சைட் டார்கெட். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே கிட்டத்தட்ட இந்த ஹை வரைக்குமே மார்க்கெட் போயிருந்தாங்க. 24,465 இருந்து லோ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்மளுடைய டவுன் நம்பர் பக்கத்துலேயே கிட்டத்தட்ட அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு வியூவில் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய டைமிங் கேண்டிலோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கட்டே ஆகலை. இதுதான் இன்றைக்கியோட ஹை. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9:30. இந்த லோ கட் ஆனதுலேருந்து நல்ல ஒரு ஃபால், அகெயின் ஒரு ரெக்கவரி இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட நம்ம நம்பர்ஸ் பக்கத்துலேயே இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாம் ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகும் பொழுது நாம் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். பட் அதில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஹிட் ஆகி நமக்கு அதில் என்ன லாஸ் ஆச்சு, அதில் என்ன ப்ராஃபிட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்துக்கலாம். பட் இதில் நம்ம சின்ன ஒரு ட்ரை எடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த லோ கட் ஆகும் பொழுது பொசிஷனலாக நாம் வச்சுருந்த நம்மளுடைய கால் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம புட் ஆப்ஷனுக்கு மூவ் பண்ணியிருந்தோம். அதுவுமே எப்போ பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்துக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியோட இன்ட்ரோடே ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ரோடே லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப் சைட் அண்ட் ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியுமே நல்ல ஒரு பெரிய 5 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டவுன் டார்கெட்டில் ஃபஸ்ட்டும் செகண்ட் டார்கெட் கிட்டேயுமே நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த நம்பர்ஸ்லேயே ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு வியூவில் இருந்தாங்க. பட் இதில் ரிவர்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இன்றைக்கி அப் சைடில் எதிர்பார்த்துக்கலாம். பட் இந்த இடத்துலையும் நல்ல ஒரு கேண்டில்ஸ் நிறைய ஒரு கேண்டில் இந்த நம்பர்ஸ்லேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அகெயின் ஒரு ஃபால் ஆனாலும் கூட எத்தனை கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம நம்பர்ஸையே டச் ஆயிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் 50 to 160 அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய டைமிங் கேண்டிலும் அந்த நம்பர்ஸும் நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி டைமிங் கேண்டிலும் நம்பரும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 2:30 ஒரு 3 o'clock வரைக்குமே நமக்கு அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆனாலும் அந்த க்ளோஸுக்கு மேலே கிட்டத்தட்ட நம்ம நம்பர்ஸ் பக்கத்துலேயே மார்க்கெட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. நம்மளுடைய பேங்க் நிஃப்டி ஒரு டைமிங் கேண்டில் 12 o'clock இன்றைக்கி. இந்த டைமிங் கேண்டிலுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலும் நம்ம இந்த இடத்துல எடுத்திருந்தோம். பட் அது நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆச்சு. பட் அகெயின் நம்மளுடைய 20% மூவ் ஆகி இதில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதுவுமே என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் அப்பவே நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். இது ஸ்டாக் டு வாட்ச். நம்மளுடைய வியூ படி பேங்க் நிஃப்டி இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் இருந்தோம். நம்ம நேற்று கொடுத்த பஜாஜ் ஃபினான்ஸாக இருக்கட்டும், முத்தூட் ஃபினான்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகி செகண்ட் டார்கெட் ஹிட்ட வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. ஸ்டில் அது நல்ல ஒரு மொமெண்டம் தரக்கூடிய ஸ்டாக்ஸ். நம்ம எப்போ என்ட்ரி எடுத்தோம், இப்போ அது என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த டைமில் தான் நாம் டேக்கன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி லாங் வித் ஸ்மால் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டிமேஷன் போட்டிருந்தோம். அதில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. முத்தூட் ஃபினான்ஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு அப்ராலி இன்றைக்கி முத்தூட் ஃபினான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அசோக் லைனில் நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது. எஸ்கார்ட்டில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது. நிஃப்டியில் நாம் இன்றைக்கி பார்த்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு டவுன்ஃபால் இன்றைக்கி இருந்துச்சு. நம்ம நேற்றே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மொமெண்டம் தரதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள், இது மாதிரி எல்லா அப்டேட்டும் நாம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸ்டில் நம்ம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமே நாம் இதில் அப்டேட் பண்ணுறோம். இது வரைக்கும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் என்ன, நாளுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு.
மார்க்கெட் வந்து இன்னையோட கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹையில் வந்து நமக்கு ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு கேண்டில், அதுவும் இல்லாமல் நமக்கு நேத்தியோட கேண்டில் என்கல்ஃப் ஆன மாதிரியான ஒரு கேண்டிலில் வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. என்னதான் வந்து என்கல்ஃப் ஆனாலும் கூட நம்மளுடைய இந்த டேட் நம்ம 28 ஜூன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 28 ஜூனோட கேண்டில் வந்து ஹை வந்து க்ளோஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஸ்டில் ஃபர்தராக நமக்கு டவுன்ஃபாலுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு கேண்டில் வந்து இந்த ஹையில் ஃபார்ம் ஆயிருக்கிறனால இப்போ நமக்கு இந்த இடத்துல இருந்து இந்த ஹையை உடைக்கிற வரைக்குமே நாம் மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாம். இந்த ஹையை உடைக்கும் பொழுது நம்ம அப்சைட் ராலியாகவும் போகலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் இதுக்குள்ளாகவே இப்படி ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த லோவை உடைச்சிச்சு அப்படின்னா இந்த லோ வரைக்கும் வரலாம், இல்லை இந்த லோ வரைக்கும் வரலாம், இல்லை ஸ்டில் இந்த இடத்துலேருந்தே ஸ்ட்ரகிள் ஆகி மார்க்கெட் இந்த ஹையை உடைக்கும் பொழுது நல்ல ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த லோ உடைச்சி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஸ்டெடியாகவே இது வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அது க்ளோஸ் ஆகாத நாளைக்கு க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறனால நமக்கு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போவும் நம்ம புல் ரனில் தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த லோ உடைக்கும் பொழுது நம்ம மார்க்கெட்டில் டவுன் ராலிக்கான இதை பார்த்துக்கலாம். இது ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. நீங்கள் கேஷ் மார்க்கெட் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸாக இருக்கும். இந்த இடத்த நீங்கள் தொடும் பொழுது ஒரு கால் ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளையோட மார்க்கெட் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்ல ஒரு மொமெண்டம் தரதுக்குமான ஒரு செட்டப்பில் தான் இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நாளைக்கு நமக்கு வந்து மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த. நம்ம முந்தானத்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நேத்தையோட மார்க்கெட்டும் இன்னையோட மார்க்கெட்டும் சரி நல்ல ஒரு மொமெண்டம் தரதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே இன்றைக்கி பாருங்கள் நிஃப்டியில் பொறுத்த வரைக்குமே 100 பாயிண்ட்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே 379 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. டவுன் ரேலியாக இருந்தாலும் கூட. இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும் பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம். இதனுடைய டேட் பார்த்திங்க அப்படின்னா 4th ஜூலை. இந்த 4th ஜூலையோட கேண்டில் வந்து இந்த ஹையில் ஃபார்ம் ஆகிருக்கிறனால இந்த கேண்டிலோட ஹை உடைக்கிற வரைக்குமே நம்ம அப் சைடுக்கு வந்து அதிகமாக ட்ரை பண்ண வேண்டாம். பட் நம்ம ஸ்டில் அப் ராலியில் தான் இருக்கோம் அப்படின்னும் இந்த லோவில் இருந்தால் நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸ்டில் வந்து இந்த லோ கிட்ட இன்னைக்கு நமக்கு வந்து ஹிட் ஆகலை. இதில் ஹிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இருந்திருப்பாங்க. பட் இந்த இதில் இருந்து இது வரைக்குமே நமக்கு ஒரு சைட்வேயாக தான் இருக்கும். ஒன்ஸ் இதை தொடும் பொழுது நமக்கு ஒரு அப்ராலி எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த லைனை உடைக்கும் பொழுது தான் நமக்கு ஃபர்தராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். அது வரைக்குமே நம்ம சின்னதாக இன்ட்ராடே லெவல்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். அது எந்த சைட் பிரேக் ஆகுதோ அந்த சைடு நம்ம கால் ஆர் புட் எடுக்கிறது மூலமாக நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். எப்போவுமே நம்ம ஒரு கால் ஆர் புட் எடுக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகும் பொழுது நம்ம 80% ஆஃப் நம்மளுடைய ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம எப்போவுமே வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்மளுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆனாலே நம்மளுடைய 80% ஆஃப் பொசிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேபிட். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட 11th ஜூலை நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 11th ஜூலை. ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செயில், டாடா கெமிக்கல், ஹீரோ மோட்டார் கார்ப், சன் டிவி, ஜிந்தால் ஸ்டீல், டிக்ஸான், எல்டிடிஎஸ், கோஃபோர்ஜ் இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரூல் தான். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை எண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்தபடி. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் நம்ம டே 1ல் இருந்தும் ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு பிஃபோரே நம்ம இன்னொரு 1 minute ஸ்டாக் ஆப்ஷனை பற்றின ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரோட கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சதீஷ் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து ஆர்பிஎல் பேங்கை பற்றின வியூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. இதுக்கு நம்ம வந்து ஆர்பிஎல் பேங்க் வந்து நம்ம மார்னிங்கே போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆர்பிஎல் பேங்க் ஷுட் ஹோல்ட் 240 இந்த நம்பர்ஸை வந்து 240ங்கிற நம்பர்ஸை வந்து ஆர்பிஎல் பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா ஷுட் ஹோல்ட் 240
க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஸ்டாப் லாஸாக 240 இருந்துச்சு அப்படின்னா டார்கெட் ஷுட் பி 255 275 அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ கரண்ட் மார்க்கெட் நேத்தையோட க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 246 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க. இஃப் இட் பிரேக்ஸ் எஸ்டர்டே லோ then the possible to reach 236 yesterday low வந்து ரொம்ப ஒரு crucial அப்படின்னும் 236 வரைக்குமே, அதாவது ஒன்ஸ் வந்து 240 க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு 236 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருந்து அப்படிச்சு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஆர்பிஎல் பேங்கை வந்து நம்ம சார்ட்டில் பார்த்துக்கலாம். இது ஆர்பிஎல் பேங்கோட டே சார்ட்டு. நாம் இன்னைக்கு நோட் பண்ண ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 240 நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். அதை இன்னுமே வந்து நமக்கு ஹோல்ட் ஆகிட்டு இருக்காங்க. 240க்கு கீழே நமக்கு டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகலை. இதனுடைய அப்சைடு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 255 அண்ட் 275. இது நமக்கு ஷார்ட் டேர்ம் அப்சைட் டார்கெட். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நமக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் லெவலில் வந்து ஆர்பிஎல் பேங்க் வந்து இருக்காங்க. இந்த லோ வந்து மஸ்ட் ஹோல்ட் பண்ணணும். அப்படி ஹோல்ட் பண்ணலை, இது வந்து பிரேக் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுக்கிற ஏரியா 236 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் இதிலேருந்து இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இதிலேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிற சுச்சுவேஷனில் ஆர்பிஎல் பேங்குமே இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து இது வரைக்குமே வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது மற்ற வியூஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம எவ்ரிடே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து ப்ளீஸ் டீச்சர்ஸ் ஹவ் யூ ஆர் ப்ரெடிக்டிங் த ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹவு டு யூஸ் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. இந்த ரெண்டு விஷயமே பார்த்துக்கலாம். இப்போ ஹவு டு ப்ரிடிக்ட் த ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸ்டாக்கை வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறதில்ல, நான் என்னுடைய ஓன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் நான் யூஸ் பண்ணுற டூலை வச்சு மட்டும்தான் நம்மளுடைய ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து நம்ம எவ்ரிடே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ F&Oவில் பார்த்தீங்க அப்படின்னா 180 ஸ்டாக்ஸ் இருக்கும். அது எல்லாமே நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸில் எது வந்து நல்ல ஒரு மொமெண்டம் தருதுமான ஒரு செட்டப்பில் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய சேனல் இருக்கட்டும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்க வந்து எவ்ரிடே இன்ட்ராடேல நீங்க ட்ரேட் பண்றதாக இருந்தால் அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு நாள்ல நம்ம இதை வந்து சொல்லி கொடுத்து இதை வந்து ட்ரேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு சிரமமான ஒரு விஷயம். இதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த ஸ்டாக் ப்ரெடிக்ஷனை வந்து சொல்ல முடியும். சிம்பிளாக நீங்க ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க, இதுல இருந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். நாம ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், சப்ஸ்கிரைபர் ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டையுமே கம்பேர் பண்ணி அடாப்ட் பண்ணுறது அப்படின்னா அது ஒரு ஸ்டடி மூலமாக தான் நம்மளால் கற்றுக்க முடியுமே தவிர இம்மீடியட்டாக ஒரு டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால நம்ம எவ்ரிடே போஸ்ட் பண்ணுற இந்த ப்ரிடிக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ்லேயே வந்து நீங்கள் அதிலிருந்து ஸ்டாக்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனல் வந்து எவ்ரிடே உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சரி, ட்ரேடுக்குதாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாக்கை பற்றின வியூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா அதை பற்றின ஃபுல் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் ப்ரிடிக்ஷனை பற்றி உங்களுக்கு சிங்கிள் வீடியோவில் சொல்லணும் அப்படின்னா அது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயம். இப்போ ஹவு டு யூஸ் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை பற்றின விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலியில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ரேலியில் இருக்காங்கன்னு வைங்க. இந்த மாதிரி ஒரு அப்சைட் ரேலியில் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் எந்த இடம் வரைக்கும் நமக்கு ரீட்ரேஸ்ட் ஆகலாம், நல்ல ஒரு அப் ரேலியாக இருக்கும் பொழுது மார்க்கெட் வந்து எது வரைக்கும் ரீட்ரேஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் நாம் இந்த அந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வந்து நீங்கள் போடணும். இதாவது ஹை டு லோ கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா லோ டு ஹை வந்து ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு போட்டுக்கணும். இதில் வந்து இந்த ஹையிலேருந்து இப்போ நம்ம வந்து அப் சைடுக்கு தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு அப் ரேலியில் இருக்கும்போது இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்குமே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து ரீட்ரேஸ்ட் ஆகிற பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 and 61 இதுதான் வந்து ஃபிபனாச்சியில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான நம்பர் அப்படின்னா இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து இப்போ டவுன்ஃபால் ஆகுதுன்னா எது வரைக்கும் உங்களுக்கு ரீட்ரேஸ்ட் ஆகலாம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வரைக்குமே. இந்த இடங்கள்லாம் அந்த ஸ்டாக் வந்து வரும்பொழுது நீங்கள் அகெயின் அதை வந்து பை பண்ணி போகிறது மூலமாகவும் நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இது ஃபார் அப் ட்ராலிக்கு. இப்போ டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா
நான் உங்களுக்கு சார்ட்லேயே வந்து டயக்ராம் இதை போட்டு காட்டுறேன். இப்போ இதுதான் ஒரு டவுன் ரேலி வந்து இப்படி இருக்கும் பொழுது இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு, அதாவது ரைட் டு லெஃப்ட் கரெக்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு எந்த இடத்துலேருந்து ரீட்ரேஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸில் தான் ரீட்ரேஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து இதுதான் ஒரு லோன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த லோலேருந்து ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பிளேஸில் 50 பாயிண்ட்லையும் 61.80 தான் உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். இதுலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா இது ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட், இது செகண்ட் டார்கெட், அண்ட் ஃபைனலி 161.80 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து சார்ட்ல வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ நிஃப்டிக்கே நாம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து நிஃப்டியோட சார்ட். இப்போ நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு இப்போ நிஃப்டி வந்து இப்போ இது ரன் ஆகிட்டு இருக்கிற கேண்டில் இருந்து நமக்கு ரீட்ரேஸ்ட் ஆகும். இப்போ நல்ல ஒரு அப் ரேலியில் இருக்கும். இப்போ இதில் இருந்து நமக்கு நல்ல ஒரு புல் பேக் ஆகுதாக இருந்தால் எந்த இடத்துல இருந்து புல் பேக் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா முதல்ல நீங்கள் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போடுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் இந்த பாரில் வந்து இந்த பார் சார்ட்டில் வந்து நீங்கள் போடாமல் லைன் சார்ட்டில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஆக்யூரேட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து லைன் பாராக போட்டுக்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதுதான் நம்மளுடைய ஹை. ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹையிலிருந்து எக்ஸாக்டாக நமக்கு இந்த லோ வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த லோ வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துலலாம் வந்து நிஃப்டி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 60.80 இந்த 60.80 எங்கே இருக்குன்னா 23,460 அண்ட் 23,160 இந்த பிளேஸில் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கரண்ட் மார்க்கெட்டில் வந்து ரன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் இருக்குது பாருங்கள். அதுவும் எக்ஸாக்டாக எந்த நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய 18th டே கேண்டிலோட ஹை அண்ட் லோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நிஃப்டி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பேஸ்ட் ஆன் ஃபிபனாச்சி படி இருக்கு. இதுதான் ஹை அப்படிங்கும் பொழுது இது நம்ம ஒரு நல்ல அப்ராலியில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவே நம்ம நிஃப்டியில் வந்து இந்த சார்ட்டை போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்திற்கு மார்க்கெட் வந்து இப்போ இந்த ஹையில் வந்து இருக்காங்க, இதுதான் நம்ம லோ அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணுறோம். இப்போ இந்த டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா 11th மார்ச்சில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதை லைன் சார்ட்டாக மாற்றிட்டு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை எக்ஸாக்டாக கரெக்டாக இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் பார் சார்ட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இப்போ இந்த இதில் நம்ம போட்டிருந்தோம், இந்த ஹையில் நம்ம போட்டிருந்தோம், இந்த லோவையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக எங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் தான் ரிவர்ஸ் ஆயிருப்பாங்க. 50 and 61.80 ரிவர்ஸ் ஆயிருப்பாங்க. இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இதில் மெயின்டைன் பண்ணி நீங்கள் மார்க்கெட் வந்து ரன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஹை டு லோ கனெக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் நல்ல ஒரு அப்ராலியில் இருக்கிற ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எந்த இடம் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா மார்க்கெட்லயுமே ஒர்க் அவுட் ஆகும். இல்ல 1 hour டே சார்ட்லாம் வந்து நல்லா இருக்கும். அதுக்கும் கம்மியான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த அளவு ஆக்யூரேசி வந்து இருக்காது. பட் 1 hour அண்ட் டே சார்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம ஒரு பேங்க் நிஃப்டியை பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. நம்ம ப்ரீவியஸாக வந்து நல்ல ஒரு டவுனான ஒரு டேட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம். உதாரணத்திற்கு இப்போ இந்த டவுன்ஃபால் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே நமக்கு அப்ராலியில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இருக்கிறாங்க. இப்போ இந்த டவுன்ஃபால் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் உங்களுடைய, அதாவது நீங்கள் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா எது வரைக்கும் உங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் லைன் சார்ட் போட்டுக்கோங்க. ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் படி இதுதான் உங்களுடைய லோ அப்படின்னா லோ டு ஹை கனெக்ட் பண்ணிக்கணும். லோ டு ஹை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார் சார்ட் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம லோ அப்படின்னு நினச்சிருந்தோம். ஓகே, அப்ராலி போனாலும் எதுலேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னா இந்த 50 and 60 இந்த நம்பர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்து, அதாவது 50 அப்படிங்கிற இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு அகெயின் வந்து நமக்கு 100 வரைக்குமே நமக்கு வந்து மார்க்கெட் வந்திருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபாலாக இருக்கட்டும், நல்ல ஒரு அப்ராலியாக இருக்கட்டும், இந்த 2 ப்ரைஸுமே வந்து நமக்கு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பிளேஸாக ஃபிபனாச்சியை பொறுத்த வரைக்கும் 50 and 61.80 வந்து ரொம்ப ஒரு வேலிடான ஒரு நம்பர்ஸ். நீங்கள் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை இப்படி தான் நீங்கள் ஒரு அப் ராலிக்கும் டவுன் ராலிக்கும் எது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய
லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.